வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, நல்ல எண்ணத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் பலர் இருந்திருப்பாங்க. கும்பம் ராசிக்காரங்களான நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செய்வீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு சுயநலமும் இருக்காது. ஆனா உங்க ராசிக்கு கிரக நிலைகளின் அமைப்பால் பல நேரங்கள்ல உங்க தூய்மையான எண்ணமே உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும். யாரோ ஒருவருக்கு நல்லது நடக்கும் என்ற நோக்கத்துல தான் நீங்க சொன்ன ஒரு ஆலோசனையோ அல்லது செய்த ஒரு காரியமோ அவங்களுக்கு தவறான நோக்கத்தோடு செய்யப்பட்டது போலவே தோன்றியிருந்திருக்கும். நான் இவ்வளவு நன்மைகளை செய்தும் என்னை இப்படி ஒரு சுயநலவாதியாக பார்த்து விட்டீர்களே என்ற மனவேதனை உங்க மனசை பலமுறை சுட்டிருந்திருக்கும். உங்க நற்பண்புகளை உணர்ந்து கொள்ளாம உங்களோட நல்லெண்ணத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே மற்றவங்க சாயம் பூசிய போது நீங்க அடைந்த ஏமாற்றமும் வழிதான் உங்களை அமைதியின் பாதைக்கு தள்ளியிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்காவது ஒரு உதவி செய்யணும் நினைச்சிட்டீங்கன்னா அதுல எந்த ஒரு சுயநலமே உங்க மனசுல இருந்திருக்காது. ஆனா உங்க ராசிக்கு கிரக நிலைகளோட அமைப்பால்தான் பல நேரங்கள்ல உங்களுக்கு தூய்மையான எண்ணமும் உங்களுக்கு எதிராகவே திரும்பி விட்டு இருந்திருக்கும். வாழ்க்கையில யாரோ ஒருவருக்கு நல்லது நடக்கும் என்ற நோக்கத்திலேயும் நீங்க சொன்ன ஒரு ஆலோசனையோ அல்லது செய்த ஒரு காரியம்தான் அவங்களுக்கு தவறான நோக்கத்தோடையே செய்யப்பட்டது போலவே தோன்றியிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களோட நற்பண்புகளை உணர்ந்து கொள்ளாம உங்களோட நல்ல எண்ணத்திற்கு பின்னால ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே மற்றவங்க சாயம் பூசியிருந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய வேதனைகள் கொண்டு நீங்க மனதார நல்ல எண்ணத்தோடு செய்த செயல்கள் பலர் தவறாக புரிந்து கொண்டதுதான். ஒருவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம், ஒருவரின் வாழ்க்கையை ஒளியேற்ற வேண்டும் என்ற ஆசையும், யாரும் கேட்காத நேரத்தில் கூட அவர்களுக்காக நின்று பேச வேண்டும் என்ற மனம்னா இவை எல்லாமே உங்களிடம் இயல்பாகவே இருந்திருக்கலாம். ஆனா அந்த நல்ல மனசையே சிலர் வேறு கோணத்துல பார்த்திருந்திருப்பாங்க. நீங்க காட்டிய அன்பை அவங்க ஆதாயமாக கருதியிருந்திருப்பாங்க. நீங்க காட்டிய அக்கறையை அவங்க தலையீடாக நினைத்திருந்திருப்பாங்க. நீங்க சொன்ன நேர்மையான வார்த்தைகளை அவங்க அகந்தையாக எடுத்துக்கொண்டிருந்திருப்பாங்க. இதனால நான் இல்லை நான் நல்லதைத்தானே நினைத்தேன், ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உங்க மனசுல எண்ணற்ற முறை இருந்திருக்கலாம். பல இரவுகள்ல அந்த கேள்விக்கான பதிலை தேடி உறங்காமல் இருந்த தருணங்களும் இருந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில மனசை ஒலித்த அந்த அனுபவங்கள் இன்னும் மறையாமலே நினைவில் இருக்கும் உங்களுக்கு. அது உங்க ராசியின் அடிப்படை குணமே மனித நேயம்தான். யார் கஷ்டப்பட்டாலும் உதவ வேண்டும், யாராவது அழுதால் ஆறுதல் சொல்ல வேண்டும், யாராவது வழி தெரியாமல் நின்றால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற மனப்பான்மை உங்களிடம் அதிகம் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரு மனநிலையுடன் இருப்பதில்லை. சிலர் உங்கள் நல்ல எண்ணத்தை உணர்வாங்க, சிலர் அதை பயன்படுத்தி கொள்வாங்க, இன்னும் சிலர் அதை சந்தேகத்தில் கண்களில் பார்ப்பாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடந்திருந்திருக்கலாம். நீங்கள் யாரையும் காயப்படுத்த நினைக்கவில்லை, இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் உறவுகள் விலகியிருந்திருக்கும், நட்புகள் முறிந்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க மனசுல வைத்திருந்த நோக்கம் வேறாக இருந்தாலுமே வெளியில அது வேறு விதமாகவே தோன்றிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயும் அது நீங்க ஒருவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் ஒருவரோட வாழ்க்கையிலேயே ஒளியேற்ற வேண்டும் என்ற ஆசையும் தான். யாரும் கேட்காத நேரத்துல கூட நீங்க அவங்களுக்காக நின்று பேச வேண்டும் என்று மனம் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். இவைதான் உங்களிடம் இயல்பாகவே இருந்திருக்கும். வாழ்க்கையில அந்த நல்ல மனசை தான் சிலர் வேறு கோணத்துல பார்த்திருந்திருப்பாங்க உங்களிடம். இதனாலேயும் நான் நல்லதைத்தானே நினைத்தேன், ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உங்க மனசுல எண்ணற்ற முறையும் எழுந்திருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் பல நேரங்கள்ல அந்த கேள்விக்கான பதிலை தேடியவும் உறங்காமல் இருந்த தருணங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசியின் அடிப்படை குணமே மனித நேயம்தான். யார் கஷ்டப்பட்டாலுமே உதவ வேண்டும், யாராவது அழுதால் ஆறுதல் சொல்ல வேண்டும், யாராவது வழி தெரியாமல் நின்றால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற மனப்பான்மை உங்களிடம் அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாம சிலர் உங்களுடைய நல்ல எண்ணத்தை உணர்வாங்க, சிலர் அதை பயன்படுத்தி கொள்வாங்க, இன்னும் சிலர் சந்தேகத்துடனே கண்களால் பார்ப்பாங்க உங்க வாழ்க்கைய. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையே மீண்டும் மீண்டும் நடந்திருந்திருக்கலாம். நீங்க யாரையாவது காயப்படுத்தணும்னு நினைக்காம இருந்தால் அந்த உங்களுடைய வார்த்தைகள் தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டதால உறவுகளும் விலகி இருந்திருக்கும், நட்புகளுமே உங்க வாழ்க்கையில முடிந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய சிந்தனைகள் வெற்றியை தரப்போகின்றன. கும்பம் ராசி அன்பர்களை இதுவரை உங்க மனசுல போட்டி வைத்திருந்த பல புதுமையான யோசனைகள் இப்போது வெளிச்சத்திற்கு வரப்போகின்றன. ராசிநாதன் சனியின் பார்வையும் கிரகங்களின் சாதகமான அமைப்பும் உங்கள் புத்தி கூர்மையை அதிகரிக்கும். இதை இப்படி செய்து பார்த்தால் என்ன என்று நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு சிறிய மாற்றமுமே
உங்களை மிகப்பெரிய வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லக்கூடியது. வழக்கமான பாணியில் பயணிக்காம சற்று வித்தியாசமாக சிந்தித்து செயல்படும் போதுதான் உங்க திறமையை கண்டு உலகமே வியங்கும். அதாவது உங்களுடைய சிந்தனை வெறும் கனவாய் மட்டுமே நின்று விடாம அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை வழிகளுமே இப்போது சுலபமா உங்களுக்கு திறக்க போதும் வாழ்க்கையில. அது உங்க மனசுல போட்டு வைத்திருந்த பல புதுமையான யோசனைகளும் இப்போ வெளிச்சத்திற்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்படி செய்து பார்த்தால் என்ன என்று நீங்க யோசிக்க ஒவ்வொரு சிறிய மாற்றமுமே உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையில தான் அழைத்து செல்லப்போகுது. வழக்கமான பாணியில பயணிக்காம நீங்க சற்று வித்தியாசமா சிந்தித்து செயல்பட போதும் உங்களோட திறமைகளை கண்டே உலகமே வியக்க போகுது உங்க வாழ்க்கையை பற்றி. அது மட்டும் இல்லாம அதை செயல்பாட்டு கொண்டு வருவதற்கான அத்தனை வழிகளுமே இப்போது சுலபமா உங்களுக்கு திறக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில இதுவரை பல விஷயங்கள் உங்க மனசுல தோன்றியிருந்தாலுமே அவற்றை செயல்படுத்துவதற்கு சரியான நேரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் பலமுறை நினைத்திருந்திருக்கலாம். இந்த யோசனை வெற்றி பெறுமா? நான் இதை தொடங்கலாமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ற சந்தேகம் உங்க மனசை பலமுறை ஆட்கொண்டிருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் உங்க ராசியில நிகழும் கிரக மாற்றங்களும் குறிப்பா சனீஸ்வர பகவானுடைய அருளுமே உங்களோட சிந்தனைகளுக்கு ஒரு புதிய உயிர் கூட்டப் போகிறது. நீண்ட காலமா உங்க மனசுல மறைந்து கிடந்த திறமைகள் இனிமேல் வெளிப்பட்டு அவையே உங்க வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகின்றது. இதுவரை மற்றவங்க சாதாரணமா நினைத்த உங்க எண்ணங்கள் இனி பலரையும் ஆச்சரியப்படுத்த வைக்கக்கூடிய சாதனையாக மாறக்கூடிய காலமாக அமையப்போகுது. இதனால உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்கள். உங்களுக்குள் உயரும் நல்ல சிந்தனைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. அவற்றில்தான் உங்கள் எதிர்காலத்தின் பொக்கிஷம் மறைந்திருக்கிறது. அது சில நேரங்கள்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு சிறிய சிந்தனையிலிருந்து தொடங்குகின்றன. அந்த சிறிய தீப்பொறி போல இருக்கும் எண்ணம் தான் பின்னால் ஒரு பெரிய வெற்றியின் ஒளியாக மாறப்போகின்றது. கும்பம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்களை விட வித்தியாசமான சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கும். உலகம் ஒரு வழியை யோசிக்கும் போது நீங்க இன்னொரு வழியை கண்டுபிடிப்பீங்க. அதுவே தான் உங்களுடைய பலம். ஆனா அந்த பலத்தை நீங்க இதுவரை முழுமையாவே பயன்படுத்தாம இருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களை மனசுல பலமுறை ஆட்கொண்டிருந்திருக்க ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா, இந்த யோசனை வெற்றி பெறுமா? நான் இதை தொடங்கலாமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ற சந்தேகம் உங்க மனசுல அதிகமாக இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க ராசியில நிகழக்கூடிய கிரக மாற்றங்களும் குறிப்பா சனீஸ்வர பகவானோட அருளும் தான் உங்களோட சிந்தனைகளுக்கு ஒரு புதிய உயிராக ஊட்டப்பெற போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க நீண்ட காலமா உங்க மனசுல மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாமே இப்ப வெளிப்பட்டு அவையே உங்க வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாறப்போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க. உங்களுக்குள்ள எழுவக்கூடிய நல்ல சிந்தனைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. அவற்றில் தான் உங்களுடைய எதிர்கால பொக்கிஷம் மறைந்திருக்கிறது வாழ்க்கையில. அந்த சிறிய தீப்பொறி போலத்தான் இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே பின்னால் ஒரு பெரிய வெற்றியின் ஒளியாவே உங்களுக்கு மாறப்போகுது. கும்பம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்களை விட வித்தியாசமா சிந்திக்கிற திறன் அதிகமா இருக்கும். அது பலத்தை நீங்கள் இதுவரை முழுமையா பயன்படுத்தாம இருந்திருப்பீங்க உங்களோட பலத்தையும். அதாவது இனிமே காலம் உங்களுக்கு தள்ளி செல்லாது. மாறாக உங்க எண்ணங்களை முன்னோக்கி இழுத்து செல்ல போகக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டதால உறவுகளும் விலகியிருந்திருக்கும். நட்புகளுமே உங்க வாழ்க்கையில முடிந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய சிந்தனைகள் வெற்றியை தரப்போகின்றன. கும்பம் ராசி அன்பர்களை இதுவரை உங்க மனசுல போட்டி வைத்திருந்த பல புதுமையான யோசனைகள் இப்போது வெளிச்சத்திற்கு வரப்போகின்றன. ராசிநாதன் சனியின் பார்வையும் கிரகங்களின் சாதகமான அமைப்பும் உங்கள் புத்தி கூர்மையை அதிகரிக்கும். இதை இப்படி செய்து பார்த்தால் என்ன என்று நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு சிறிய மாற்றமுமே உங்களை மிகப்பெரிய வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லக்கூடியது. வழக்கமான பாணியில் பயணிக்காம சற்று வித்தியாசமாக சிந்தித்து செயல்படும் போதுதான் உங்கள் திறமையை கண்டு உலகமே வியங்கும். அதாவது உங்களுடைய சிந்தனை வெறும் கனவாய் மட்டுமே நின்று விடாம அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை வழிகளுமே இப்போது சுலபமா உங்களுக்கு திறக்க போதும் வாழ்க்கையில. அது உங்க மனசுல போட்டு வைத்திருந்த பல புதுமையான யோசனைகளும் இப்போ வெளிச்சத்திற்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்படி செய்து பார்த்தால் என்ன என்று நீங்க யோசிக்க ஒவ்வொரு சிறிய மாற்றமுமே உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையில தான் அழைத்து செல்லப்போகுது. வழக்கமான பாணியில பயணிக்காம நீங்க சற்று வித்தியாசமா சிந்தித்து செயல்பட போதும் உங்களோட திறமைகளை கண்டே உலகமே வியக்க போகுது உங்க வாழ்க்கையை பற்றி. அது மட்டும் இல்லாம அதை செயல்பாட்டு கொண்டு வருவதற்கான அத்தனை வழிகளுமே இப்போது சுலபமா உங்களுக்கு திறக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில இதுவரை பல விஷயங்கள் உங்க மனசுல தோன்றியிருந்தாலுமே அவற்றை செயல்படுத்துவதற்கு சரியான நேரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் பலமுறை நினைத்திருந்திருக்கலாம்.
இந்த யோசனை வெற்றி பெறுமா? நான் இதை தொடங்கலாமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ற சந்தேகம் உங்க மனசை பலமுறை ஆட்கொண்டிருந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்க ராசியில நிகழும் கிரக மாற்றங்களும், குறிப்பா சனீஸ்வர பகவானுடைய அருளுமே உங்களோட சிந்தனைகளுக்கு ஒரு புதிய உயிர் கூட்டப் போகிறது. நீண்ட காலமா உங்க மனசுல மறைந்து கிடந்த திறமைகள் இனிமேல் வெளிப்பட்டு அவையே உங்க வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகின்றது. இதுவரை மற்றவங்க சாதாரணமா நினைத்த உங்க எண்ணங்கள் இனி பலரையும் ஆச்சரியப்படுத்த வைக்கக்கூடிய சாதனையாக மாறக்கூடிய காலமாக அமையப்போகுது. இதனால உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்கள். உங்களுக்குள் உயரும் நல்ல சிந்தனைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. அவற்றில்தான் உங்கள் எதிர்காலத்தின் பொக்கிஷம் மறைந்திருக்கிறது. அது சில நேரங்கள்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு சிறிய சிந்தனையிலிருந்து தொடங்குகின்றன. அந்த சிறிய தீப்பொறி போல இருக்கும் எண்ணம் தான் பின்னால் ஒரு பெரிய வெற்றியின் ஒளியாக மாறப்போகின்றது. கும்பம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்களை விட வித்தியாசமான சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கும். உலகம் ஒரு வழியில யோசிக்கும் போது நீங்க இன்னொரு வழியை கண்டுபிடிப்பீங்க. அதுவே தான் உங்களுடைய பலம். ஆனா அந்த பலத்தை நீங்க இதுவரை முழுமையாவே பயன்படுத்தாம இருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்கள மனசுல பலமுறை ஆட்கொண்டிருந்திருக்க ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா, இந்த யோசனை வெற்றி பெறுமா? நான் இதை தொடங்கலாமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க? என்ற சந்தேகம் உங்க மனசுல அதிகமா இருந்திருக்கும். ஆனா, இனிமே உங்க ராசியில நிகழக்கூடிய கிரக மாற்றங்களும், குறிப்பா சனீஸ்வர பகவானோட அருளும் தான் உங்களோட சிந்தனைகளுக்கு ஒரு புதிய உயிராக ஊட்டப்பெறப் போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம, நீங்க நீண்ட காலமா உங்க மனசுல மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாமே இப்ப வெளிப்பட்டு, அவையே உங்க வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாறப்போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம, உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க. உங்களுக்குள்ள எழுவக்கூடிய நல்ல சிந்தனைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. அவற்றில தான் உங்களுடைய எதிர்கால பொக்கிஷம் மறைந்திருக்கிறது வாழ்க்கையில. அந்த சிறிய தீப்பொறி போலத்தான் இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே பின்னால ஒரு பெரிய வெற்றியின் ஒளியாவே உங்களுக்கு மாறப்போகுது. கும்பம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்களை விட